மக்கா சொல்றதுல வந்து லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கா அதான் நம்ம ஸ்டார்ட் டு எண்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லி இப்போ அதான் சொல்ல போறோம். இன்னும் நம்ம உழவு ஓட்டுனது ஒரு 3500 கால் போடுவாங்க இல்லைங்களா, கால் போட்டு காலில் தான் நடுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 1200 கால் போட்டதுக்கு. அப்புறம் வந்து விதை வாங்கினது மக்காசோளம் விதை வாங்கினது ஒரு 5000. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா களைக்கொல்லி அடித்தோம் முதல்ல, அது ஒரு 500. அதுக்கப்புறம் ரெண்டாவது களைக்கொல்லி ஒன்று அடித்தோம், அது கொஞ்சம் ஹெவியாக அடித்ததால் அது ஒரு 1500. அதுக்கப்புறம் முதல்ல யூரியா போடுவோம் கொஞ்சம் வளர்கிறதுக்காக, அது ஒரு 600. அப்புறம் மருந்து ஒரு 1850. மறுபடியும் உரம் யூரியா பியூரிடான் அந்த குரணை அதெல்லாம் அந்த 3200 அது ஒரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் அறுவடை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3100. ஆள்கூலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600. மொத்தம் சேர்த்தோம்னா 2150, அதாவது 21,050 ரூபா வருது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம குத்தவ நிலத்தில் தான் நட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 15,000 ரூபா, ஒரு ஏக்கர் நட்டுருந்தோம். வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 15,000 ரூபா. இது நமக்கு 3 மாதம் பயிருன்றதால நீங்கள் 4ஆக பிரிச்சிங்கன்னா 3750 ரூபா வருது. அந்த 3750 சேர்த்தோம்னா நமக்கு 24,800 ரூபா வருது. நம்ம மருந்து வந்து பார்த்திங்கன்னா களைக்கொல்லி 5 டேங்க், அதுக்கப்புறம் இன்னொரு களைக்கொல்லி அடித்தோம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை புழு வருது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு களைக்கொல்லி அடித்தோம். மொத்தம் 15 டேங்க் அடித்தோம். ஒரு டேங்குக்கு வந்து நம்ம மருந்துக்கு போட்ட அமௌண்ட்டு ஒரு டேங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 60 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. நம்ம அதெல்லாம் போடல, சரி அதெல்லாம் எல்லாமே இல்லைன்னா கூட பரவாயில்ல. நம்ம ஒரு குத்துமதிப்பாக ஒரு கணக்குனா ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா வச்சோம்னா கூட 90,000 ரூபா வருது. 33,800 ரூபா வருது அந்த 9,000 ஆட் பண்ணோம்னா. நமக்கு வந்ததே 30,000 தான். சரி நம்ம ஒரு 50 ரூபா போடுவோம். ஒரு 50 ரூபா போட்டோம்னா 4,500 ரூபா வருது. அது வந்துச்சுன்னா 29,300 ரூபா வருது. மிச்சம் ஒரு 700 ரூபா வருது. அதை மருந்தடிச்ச கூலிக்கு வச்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் நமக்கு இப்போ நான் 200 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவேன். ஆமாங்க முதலாளி. சரி, ஆமாம் திறந்துருங்க முதலாளி. 2 எலி மருந்து பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. எதுக்கு முதலாளி? எலி மருந்து எதுக்கு? பல்லு விளக்கையில கேட்பாங்க, தின்னுபிட்டு சாவறதுக்கு தமிழ கேட்க. பார்க்குற உங்களுக்கு யாருக்காவது விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.